சிவகார்த்திகேயன் என்னமோ சினிமாவுக்கு சாதாரணமா வந்துட்டாரு, ஈஸியா 300 கோடி எடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி பலரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவரோட உழைப்பானது ரொம்பவே கடினமா உழைச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் காத்திருந்திருக்காரு. அவரோட வளர்ச்சியானது படிப்படியா இருந்திருக்கு. அவரோட கெரியர்லயே அவரோட உயர்வுக்கு காரணமா இருந்த 5 முக்கியமான வெற்றி படங்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்ப சின்ன சின்ன குழந்தைகளை ரொம்பவே கவர்ந்திருக்காரு சிவகார்த்திகேயன். ஆனா அவர் இந்த இடத்தை பிடிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 12 வருடங்களா போராடி இருக்காரு. அதுலயுமே ஏகப்பட்ட சர்ச்சைகள், பிரச்சனைகள்னு அது எல்லாத்தையுமே கடந்துதான் அனைவருமே கொண்டாடும் விதமா ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு படத்தை கொடுத்திருக்காரு. இதன் மூலமா தமிழ் மக்களோட மனதை வென்றிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். விஜய் டிவில ஆங்கரா என்ட்ரி கொடுத்திருந்த சிவகார்த்திகேயன் இப்ப கோலிவுட் பாக்ஸ் ஆபீஸே அலற விட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த ஒரு நிலையில தான் அவர் வசூல்ல கடந்து வந்த பாதையை பத்தி டீடைலா பார்க்க போறோம். சிவகார்த்திகேயனோட ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னா மெரினா. அந்த படம் பெருசா வசூல் சாதனை செய்யல அப்படின்னாலும் சிவகார்த்திகேயனோட நடிப்பை பாராட்டுற அளவுக்கு மக்கள் மனதில் இடம் பிடிச்சிட்டாரு. அடுத்ததா எதிர்நீச்சல். தன்னம்பிக்கையோட இருந்தா போதும், வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி சிவகார்த்திகேயனோட கெரியர்லயே திருப்பு முனையா இருந்துச்சு. அதற்கு பிறகு வருத்தப்படாத வாலிபர் சங்கம், கிராமத்து ஸ்டைல்ல அடிச்சு நொறுக்கி இருந்தாரு. அதற்கு பிறகு மான் கராத்தே, மாஸ் ஹீரோவா என்ட்ரி கொடுத்து கமர்ஷியல் ரசிகர்களையும் சம்பாதிச்சாரு. இந்த படத்தோட வசூலானது கிட்டத்தட்ட 50 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சிருந்தது. அடுத்ததா காக்கி சட்டை, ரஜினி முருகன், ரெமோனு வித்தியாசமான கேரக்டர்ல நடிக்க தொடங்கினாரு. ரெமோ திரைப்படமானது 75 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சிருந்தது. அதற்கு பிறகுதான் வேலைக்காரன், சீமராஜா, கனானு சில சுமாரான படங்களை கொடுத்துட்டு நெல்சன் இயக்கத்துல டாக்டர் படத்தில் நடிச்சிருந்தாரு சிவகார்த்திகேயன். இந்த படத்தை எத்தனை தடவை பார்த்தாலுமே சலிக்காது. அந்த வகையில இருந்தது. முதல் முறையா சிவகார்த்திகேயனோட கெரியர்லயே 100 கோடி லாபத்தை ஈட்டி கொடுத்தது. அதற்கு பிறகு டான் திரைப்படம். இந்த படமுமே 125 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சிருந்தது. அதற்கு பிறகுதான் மாவீரன், அயலான் படங்களை நடிச்சிருந்தாரு. இந்த தீபாவளிக்கு சிவகார்த்திகேயனோட அமரன் திரைப்படமானது வெளியாகி இருந்துச்சு. யாருமே எதிர்பார்க்காத அளவுல 300 கோடிக்கு மேல வசூல் செஞ்சிருக்கு. என்னதான் சூர்யா நடிப்புல கங்குவா திரைப்படமே வெளியாகி இருந்தாலும் கூட எந்த விதத்திலையுமே அது அமரன் திரைப்படத்தை பாதிக்கல. இன்னமுமே ஹவுஸ்ஃபுல் காட்சிகள் நிறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்னமும் சொல்லணும் அப்படின்னா பள்ளி மாணவ மாணவிகள் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்கூல்ல இருந்தே கூட்டிட்டு போயிட்டு தியேட்டர்ல இந்த படத்தை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எஸ்கேவோட படம் வருது அப்படின்னாலே குடும்பத்தோட பார்க்கலாம், குழந்தைங்க என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பெயருமே சிவகார்த்திகேயன் கிடைச்சிருக்கு. இது மாதிரியான படங்களே தொடர்ந்து சிவகார்த்திகேயன் கொடுத்தாரு அப்படின்னா தமிழ் சினிமாவில் தவிர்க்கவே முடியாத ஒரு நட்சத்திரமா எஸ்கே மாறுவாரு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல.